வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் லைக் பட்டன் தட்டிடுங்க. ஏன்னா உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோடய எனர்ஜி. ஸோ எனக்கு எனர்ஜி கொடுத்து நீங்கள் லைக் பட்டன் தட்டிடுங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளது? கேள்வி பதிலும் பார்க்கும்போது செய்திகள் இன்னும் நமக்கு ரொம்ப ஈஸியாக மனசில் பதியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எடுத்துகிட்டு வந்தது. ஸோ பார்க்கலாம். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது கேள்வி. இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாவில் இயக்கப்பட போகுது. ஸோ ஹரியானாவில் என்ன நடக்க போகுது? என்ன ஹைட்ரஜன் ரயில் அப்படின்னா என்ன? நமக்கு இப்போது மாயி படத்தில் சொல்லியிருக்க மாதிரி மாயண்ணன் வந்திருக்காங்க, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காங்க, மொத்தம் உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு பெட்ரோல் ரயில் இருக்குது, டீசல் ரயில் இருக்குது, எலக்ட்ரிக் ரயில் இருக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ ஹைட்ரஜன் ரயில் வரப்போகுது. இது எதுக்காகனா நல்லதுக்காக தாங்க. நம்ம கார்பன் உமிழ் கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம நெட் ஜீரோ டார்கெட் வச்சுருக்கோம்ல, அந்த சம்மந்தமான விஷயந்தான். ஸோ இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கிறது அந்த மாதிரி இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினும் வரப்போகுது. இதோட 80% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது எங்கே ஒர்க் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நமக்கு இங்கே நம்ம சென்னையில் பெரம்பலூரில் இருக்கிற நமக்கு ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை இருக்குது இல்லையா, அங்கே தான் இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. 80% ஒர்க் முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்தில் இது பிரயாணிகளுக்கு பயணத்துக்கு பயன்படுற மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம், ஹைட்ரஜன் ரயில் ஹரியானாவில் வரப்போகுது. ஹரியானாவில் வரப்போகுது. எந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னா, ஹரியானாவோட ஜிந்த் சோனிபட்னு சொல்லுவோம். ஜிந்த் சோனிபட் இதுதாங்க இந்த இடத்துல வரப்போகுது. 89 கிலோமீட்டர் தொலைவுக்கு இது இயக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் பார்க்கும்போது நமக்கு சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் தான் இருக்குது. அதாவது முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் அப்படிங்கிறது தான் நமக்கு விஷயம். ஸோ இது 80% ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். எங்கேன்னு பார்த்தோம், பெரம்பலூரில் இருக்கிற ரயில் பெட்டி தொழிற்சாலை அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 பெட்டிகளை கொண்டு 35 ஹைட்ரஜன் ரயில்களை தயாரிக்கிறதுக்காக நமக்கு லாஸ்ட் இயர்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் 2300 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 10 பெட்டிகள் தயாரிக்கிறதுக்காக 10 பெட்டிகள், ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் 10 பெட்டி இருக்கும். ஸோ மொத்தமாக 35 ஹைட்ரஜன் ரயில்களை தயாரிக்கிறதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 2300 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. நமக்கு இப்போ தான் இது வரப்போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி உலகளவில் ஜெர்மனி, இங்கிலாந்து, சீனா உள்ளிட்ட ஒரு சில நாடுகளில் மட்டுமே இந்த ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தகவல்கள் சொல்லுது. எங்கெங்கே இருக்குது நமக்கு முன்னாடி அப்படின்னா, ஜெர்மனி, இங்கிலாந்து, சீனா அப்படிங்கிற ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன் ரயில் இருக்குது. பட் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அவங்கள விட நம்ம தான் அதிகமாக பெட்டி தயாரிக்க போகிறோம். அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5 பெட்டி தான் வச்சுருப்பாங்க. நாம் 10 பெட்டி வச்சுருக்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ விஷயம். 10 பெட்டிக்கும் 8 பெட்டி நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம். 2 பெட்டி பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூயல் ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு ஜெர்மனி, இங்கிலாந்தை காட்டில் நமக்கு அதிக அளவில் தான் இந்த பெட்டிகள் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது விஷயம். ஸோ பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருள்கள் இயங்கும் ரயில் மாதிரி புகையை வெளியிடாமல், பெட்ரோல் டீசலில் நமக்கு ரயில் புகையை வெளியிடலாம். இதில் பார்த்தீங்க ஹைட்ரஜன் எரிபொருளால் இயக்கப்படுற ரயிலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புகையெல்லாம் வராது, தண்ணீர் மட்டும்தான் வெளியே வரும். இதனால் நமக்கு கார்பன் உமிழ்வு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா 80 கோடி செலவில் 5 பெட்டி தயார் பண்ணியிருக்காங்க. நமக்கு பார்க்கும்போது 10 பெட்டி இதை தயாரிக்க போகுது. நம்ம 2300 கோடி சொல்லியிருந்தோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம 2300 கோடி சொல்லியிருந்தோம். அவங்க 80 கோடியில் ஒவ்வொரு நாடும் பார்த்திங்க அப்படின்னா 5 பெட்டி தயாரித்து அது ரன்னிங்கில் இருக்குது அவங்களுக்கு. இப்போ நமக்கு ரன்னிங் வரப்போகுது. நமக்கு 10 பெட்டியாக வரப்போகுது. அதில் ஃபஸ்ட்டு 8 பெட்டி நமக்கு பிரயாணிகளுக்காக ஒரு 2500 பேர் அதில் பயணிக்க முடியும் அப்படிங்கிறது தகவல். இது பார்த்திங்கன்னா மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 பெட்டியில் நம்ம பிரயாணிகள் இருக்கும்போது 2 பெட்டிங்க பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் எரிபொருளை சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 பெட்டியை வச்சுருக்காங்க.
ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கே இயக்கப்பட உள்ளது அப்படின்னா, ஹரியானாவோட ஜிந்த் சோனிபட் அப்படிங்கிற நகரத்தில் இயக்கப்பட போகுது. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து நமக்கு ஹரியானாவில் வரப்போகுது. இந்த ரயிலில் வந்து மொத்தம் 10 பெட்டி இருக்கும். 8 பெட்டி தான் நாம் யூஸ் பண்ணுவோம். 2 பெட்டி பார்த்திங்கன்னா அந்த எரிபொருள் ஃபில் பண்ணி வைப்பாங்க. ஸோ 8 பெட்டியில் 2500 பேர் பிரயாணம் பண்ண முடியும். இதுக்கான ப்ராஜெக்ட் வந்து போன வருஷமே ஆரம்பித்தாச்சு. 2300 கோடியில். அது எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னா, நம்ம சென்னையில் இருக்கிற ரயில் பெட்டி தொழிற்சாலை தான், ICFன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே தான் தயாரிக்கப்பட்டது. ஸோ நம்ம இந்த தகவல்களோட நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்தது சிஸ்டாஸ்டர் ஸ்குவாடுனா ஒரு குழு, அணின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு படை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 10 பேர் கொண்ட டீம் அப்படின்னு சொல்லுவோம்ல, 11 பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயம். சிஸ்டாஸ்டர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறது. இந்த அணியை தொடங்கிய மாநிலம் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. சிஸ்டாஸ்டர் ஸ்குவாட் அப்படிங்கிறது முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் எந்த மாநிலம் இதை தொடங்கிருச்சு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறது, அதாவது ஈவ்டீசிங் பண்ணுறாங்க இல்லையா, க்ரைம் அகெயின்ஸ்ட் உமன்னு சொல்லுவோம். ஸோ ஈவ்டீசிங் பண்ணுறாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஒரு குழு தான் இந்த குழு. இதை தான் அமைச்சிருக்காங்க. சிஸ்டாஸ்டர் ஸ்குவாட் அப்படிங்கிறது பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு, ஈவ்டீசிங்லேருந்து பெண்களை காப்பாற்றுறதுக்கு, க்ரைம் அகெயின்ஸ்ட் உமன் அப்படிங்கிறது. ஸோ பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் டெல்லி போலீஸார் சிஸ்டாஸ்டர் என்ற ஸ்குவாடுகளை அனைத்து மாவட்டங்களும் தொடங்கியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், டெல்லி. ஸோ சிஸ்டாஸ்டர் ஸ்குவாட் என்ற அணியை தொடங்கிய மாநிலம் நமக்கு டெல்லி போலீஸார் தான் இதை தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஈவ்டீசிங்லேருந்து பெண்களை காப்பாற்றுறதுக்காக. இவங்க வந்து மஃப்டியில் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி மஃப்டியில் இருக்கும்போது எங்கெங்கே பெண்களுக்கு எல்லா மாவட்டத்துலேயும் டெல்லியில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையுமே இதை தொடங்க போகிறாங்க. ஸோ இது நமக்கு எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை பெண்களுக்கு எதிராக நடக்குதோ அங்கேயே வந்து காலரோட தூக்கிட்டு கொண்டே பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனா அப்படிங்கிற மாதிரி விஷயந்தான் இது. ஸோ இந்த சிறப்பு அணிகள் பார்த்திங்க அப்படின்னா, பொதுத்தலங்களில் பெண்களுக்கு எதிரான தொல்லை மற்றும் அவமரியாதை போன்ற குற்றங்களை தடுக்கிறதுக்காக இந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முயற்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் அப்படின்னு டெல்லி போலீஸார் சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டாஸ்டர் ஸ்குவாட் அப்படிங்கிற அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெல்லி போலீஸாரால் திறக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, ஆன்டி ரோமியோ ஸ்குவாட். இது கிட்டத்தட்ட அது மாதிரி தாங்க, நம்ம பெண்களோட பாதுகாப்புக்கே தான். நம்ம வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா, சிஸ்டாஸ்டர் ஸ்குவாடில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேர் அந்த குழுவில் இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 11 பேர் கொண்ட குழுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த அணி கட்டமைப்பு பார்க்கும்போது இது ஏசிபி வந்து மேற்பார்வையில் இது நடக்கும். இப்போ டெல்லி போலீஸார் தானே இதை வந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து டெல்லி போலீஸாருங்கும் போது ஏசிபி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் வந்து இது செயல்படும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 11 பேர் கொண்ட குழுவில், சாரிங்க நான் 11 பேர்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இது ரியாலிட்டி பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, 4 பெண் அதிகாரிகள் இருப்பாங்க, 5 ஆண் அதிகாரிகள் இருப்பாங்க, அது போக ஒரு தொழில்நுட்ப ஊழியர் இதில் இருப்பாங்க. இதோட ஹெட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஸோ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது என்ன, சிஸ்டாஸ்டர் ஸ்குவாட் வந்து டெல்லி போலீஸாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். பெண்களுக்கு, அதாவது பொது இடங்களில் ஈவ்டீசிங் சம்மந்தமாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி போடுறது, பெண்களுக்கு பாதுகாப்பு, அவமரியாதை, இதுக்கான விஷயந்தான் வந்து இந்த சிஸ்டாஸ்டர் ஸ்குவாட் அப்படிங்கிறது. இதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், யார் ஹெட்டு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்தது ஆன்டி ரோமியோ ஸ்குவாடு இது மாதிரி தான் நான் சொன்னேன். இதில் இன்னும் அதே மாதிரி தான், அதே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, பொது இடங்களில் பாதுகாப்பு கொடுக்குற விஷயந்தான். இது யார் எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு வந்து ஆன்டி ரோமியோ ஸ்குவாட் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச போலீஸாரால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது. இது 2017 வந்து அவங்க யோகி ஆதித்யநாத் அவர்களால் நெறிமுறைப்படுத்தி தொடங்கப்பட்ட விஷயம். இது 2017 ஆன்டி ரோமியோ வந்துருச்சு. பட் சிஸ்டாஸ்டர் ஸ்குவாட் அப்படிங்கிறது இப்போ 2025 தான் நமக்கு இந்த மார்ச்சில் தான் வந்திருக்கு. ஸோ அதோடு சேர்த்து இதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் எடுத்தது. ஆன்டி ரோமியோ ஸ்குவாட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. நமக்கு இது யார் அவங்க அங்கே தொடங்கி வச்சாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் தான் தொடங்கி வச்சாங்க. இதுவும் பொதுத்தலங்களில் பெண்களுக்கு எதிரான தொல்லை மற்றும் அவமரியாதை போன்ற குற்றங்களை தடுக்கிறதுக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் இருக்குது.
ஆண் பெண் இடையேயான தவறான நடத்தை மற்றும் தொல்லைகளை தடுக்கும் நோக்கத்தோடையும் இந்த ஆன்டி ரோமியோ ஸ்குவாடு வந்து செயல்படும் அப்படிங்கிறது விஷயம். இது உத்தரப்பிரதேசம். ஆன்டி ரோமியோ ஸ்குவாடு வந்து உத்தரப்பிரதேசம். சிஸ்டர் ஸ்குவாடு வந்து நமக்கு டெல்லி. அடுத்த தகவல் போயிடலாம். இந்தியாவின் முதல் பசுமை கழிவுகள் செயலாக்க நிலை எங்கு தொடங்கப்பட்டது? பசுமை கழிவுகள்னால் நம்ம வேஸ்ட்டு கழிவு சொல்கிறோம்ல, ஃபுட் வேஸ்ட்டு, எல்லா பக்கமும் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு, மெடிசன் வேஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா வேஸ்ட்டு, உட் வேஸ்ட்டு, ஆக மொத்தத்தில் வேஸ்ட்டு, அதுதான் நம்ம பசுமை கழிவுகள்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு வந்து மக்கும் குப்பைகள் தனியாக வந்து அந்த சுகாதார பணியாளர்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க, மக்காத குப்பையை தனியாக வந்து வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மக்குற குப்பையை வந்து நமக்கு ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து விவசாயிகளுக்கு உரமாக கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு விஷயந்தான் பார்த்திங்க அப்படின்னா பசுமை கழிவுகள் செயலாக்க நிலை. இந்தியாவோட முதல் பசுமை கழிவுகள் செயலாக்க நிலை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்தூர். இப்போ தான் வந்து சுகாதாரம் மிக்க நகரம் அப்படிங்கிறத நம்ம இந்தூர் ரீசெண்டாக பார்த்துருப்போம். இந்தியாவிலேயே சுகாதாரம் மிக்க நகரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தூர் அப்படிங்கிறத நாமளே வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அதோட தொடர்ச்சி பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தில் இந்தூர் எதில் நிற்கிது அப்படின்னா இந்தியாவோட முதல் பசுமை கழிவுகள் செயலாக்க நிலை இந்தூரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த பசுமை கழிவு செயலாக்கங்கள் பார்த்திங்க அப்படின்னா பிபிபியா அது என்னடா வடிவேல் சொல்ல மாதிரி நினச்சிடாதீங்க. இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். இதுதான் வந்து நம்ம பிபிபின்னு சொல்லுவோம். இது வந்து பசுமை கழிவுகள் வந்து வெறுமே கவர்மெண்ட் மட்டும் பண்ணுறதில்ல, ப்ரைவேட்டோட நிறுவனத்தோடு சேர்ந்து நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இந்த பசுமை கழிவுகள் செயலாக்க நிலை வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்தூரில். ஸோ பார்க்கும்போது பிபிபி அப்படின்னா பொது தனியார் பங்குதார அமைப்பு, அதுதான் பிபிபி இங்கிலீஷில் சொல்லும்போது. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தமிழில் சொல்லும்போது பொது தனியார் பங்குதார அமைப்பு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இதை வந்து இந்தூரில் தொடங்கியிருக்காங்க. இந்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்த பசுமை கழிவுகள் செயலாக்க நிலையம் வந்து ஸ்வச் பாரத் மிஷன், இந்த திட்டம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் கீழே தொடங்கப்பட்டிருக்கு. இதோட எக்ஸாக்ட் பிளேஸ் இந்தூரில் எக்ஸாக்ட் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா பிச்சோலி ஹப்ஸின்னு சொல்லுவோம். இந்தூரில் பிச்சோலி ஹப்ஸு இங்கே தான் எக்ஸாக்டாக தொடங்கியிருக்காங்க. 55,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பசுமை கழிவுகள் செயலாக்க நிலை தொடங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இந்த முக்கிய கழிவுகள் அதாவது பசுமை கழிவுகள் அப்படிங்கிற புறக்கணிக்கப்பட்ட மூலிகைகள் மற்றும் பிற இயற்கை பொருட்களை சுற்றுச்சூழலை பாதிக்காத விதத்தில் சரியான முறையில் செயல்படுத்துறது. நம்ம எடுக்கிற வேஸ்ட்டை சுற்றுச்சூழலுக்கு பாதிக்கப்படாத வகையில் செயல்படுத்துறது. நான் சொன்னாலே அந்த மக்கும் குப்பையை தூக்கி ரீசைக்ளிங் பண்ணி நமக்கு உரமாக கொடுப்பாங்க அப்படின்னு அந்த இதுதான் நாம் இப்போ சொல்ல வந்தது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கழிவு அதாவது சுற்றுச்சூழல் சுத்தம் மற்றும் கழிவு மேலாண்மை மீது கவனம் செலுத்துறதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ இது வந்து நமக்கு இந்த கழிவுகளை நம்ம உரமிடுதல், மணல் மற்றும் கம்பி வகையிலான கரிம உரங்களை தயாரித்து அவற்றை விவசாயிகளுக்கு வழங்குறதுக்காக நம்ம இதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்கோம். பசுமை கழிவுகள் செயலாக்க நிலை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முதல் பசுமை கழிவுகள் செயலாக்க நிலை எங்கே தொடங்கப்பட்டிருக்கு? இந்தூரில் பிச்சோலி ஹப் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டிருக்கு. 55,000 ஸ்கொயர் ஃபீட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த பசுமை கழிவுகள் என்ன பண்ணுவோம்? மக்காத குப்பையை ரீசைக்ளிங் பண்ணி விவசாயிகளுக்கு உரமாக கொடுத்துருவோம். ஸோ நம்ம அடுத்த தகவல் போயிடுவோம். தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ பார்க்குற உறவுகள் அப்படியே லைக் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தாங்க அது எனக்கு எனர்ஜியாக இருக்கும். ஸோ ஸ்டுவார்ட் யங் அப்படிங்கிறவர் எந்த தீவு நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார்? இது ஒரு அப்பாயின்மெண்ட்டுங்க, நியமனம். அவர் பேர் பார்க்கும்போது ஸ்டுவார்ட் யங் எந்த தீவு நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது கேள்வி. ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ அப்படிங்கிற தீவு நாட்டோட பிரதமராக வந்து இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸ்டுவார்ட் யங் அப்படிங்கிறவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோவோட பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதோட இதுக்கு முன்னாடி இருந்த மினிஸ்டர் அதாவது பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா கெய்த் ரவுலி.
கெய்த், KEITH, கெய்த் ரவுலின்னு சொல்லுவோம். அவர் வந்து பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடி ரெசிக்னேஷன் பண்ணிட்டார். ஸோ இப்போ ரெசிக்னேஷன் பண்ணாலும் நான் வந்து நாட்டுக்காக இது பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்க, இந்த சீஃப் மினிஸ்டராக இப்போ வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவர் கரண்ட்டில் என்னவா இருந்தார் அப்படின்னா எனர்ஜி அண்ட் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ். கரண்ட்லி த மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி அண்ட் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவர் வந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு. இப்போ பிரதம மந்திரியாக பதவி உயர்வு பெற்றிருக்காரு. ஸ்டுவார்ட் யங் அப்படிங்கிறவர் எந்த நாட்டோட பிரதமர்? ட்ரினிடாட் மற்றும் டொபாகோவோட பிரதமர். நம்ம அடுத்த தகவல் போயிடுவோம். ராஜீவ் யுவா விகாசம். ராஜீவ் அப்படின்னா ராஜீவ் காந்தியை குடிக்கிறது தாங்க. ஸோ இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். ராஜீவ் யுவா விசாகம் திட்டம் தொடங்கிய மாநிலம் எது? ஸோ நமக்கு இந்த ராஜீவ் யுவா விசாகம் யார் எங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்கன்னு பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. தெலுங்கானாவோட முதல்வர் யார்? ரேவந்த் ரெட்டி. ஸோ இது தொடங்கப்பட்டது தெலுங்கானாவில். ராஜீவ் யுவா விசாகம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படிங்கிறது தெரிஞ்சிருவோம். இந்த ராஜீவ் யுவா விசாகம் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேள்வி வரும். அப்போ நம்ம தெலுங்கானான்னு சொல்லிடுவோம். தெலுங்கானாவோட முதல்வர் யாருன்னு கேட்டாங்கன்னா ரேவந்த் ரெட்டின்னு சொல்லிடுவோம். பட் இது எதுக்காக இந்த திட்டம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒன் லைனராக நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது இந்த திட்டம் அங்கே இருக்கிற SC, ST, BC மற்றும் மைனாரிட்டி சமூகங்களுக்கு சொந்தமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. நாம் இப்போ வந்து திறன் மேம்பாடு பயிற்சி நல்லா சொல்கிறோம் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் யாருக்கு அப்படின்னா SC, ST, BC மைனாரிட்டி சமூகங்களுக்கு சொந்தமாக அவங்க வேலைவாய்ப்பு தொடங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுக்காக அவங்க 6000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. 5 லட்சம் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களை உருவாக்குறதுக்காக வேலைவாய்ப்பு சொந்தமாக அவங்க 5 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு உருவாக்கிக்கிறதுக்காக இந்த திட்டம் 6000 கோடி நிதி உதவி பார்த்திங்க அப்படின்னா 50,000லேருந்து 4 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. அவங்களோட தொழில் என்னன்னு பார்த்து அதுக்கான நிதியும் கொடுப்பாங்க. மொத்தமாக இதுக்காக 6000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானாவோட உருவாக்க தினம் ஜூன் 2 தான் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ராஜீவ் யுவா விசாகம் அப்படிங்கிறது தெலுங்கானாவில் தொடங்கப்பட்டிருக்கு. அர்ச்சனா ஜாதவ் எந்த துறையை சார்ந்த விளையாட்டு வீராங்கனை? அர்ச்சனா ஜாதவ் வந்து எந்த துறையை சேர்ந்த விளையாட்டு வீராங்கனைன்னு கேட்டால் ஓட்டப்பந்தயத்தை சேர்ந்தவங்க. இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனை. இவங்களை பற்றி நம்ம ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு தடை விதிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை பயன்படுத்தியதற்காக உலக தடகள அமைப்பு வந்து இவங்களுக்கு 4 ஆண்டு தடை விதிச்சிட்டாங்க. இவங்க அப்படி என்ன அந்த மருந்து தடை செய்யப்பட்ட மருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆக்சன் ட்ரோலன் இதுதான் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்து. ஸோ இதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, டெஸ்ட்டில் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து 4 ஆண்டுகள் தடை வந்து உலக தடகள அமைப்பு போட்டிருக்கு. ஸோ அர்ச்சனா ஜாதவ் யார்? இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனை. இவருக்கு யார் வந்து தடை செஞ்சுட்டாங்க? உலக தடகள அமைப்பு தடை செஞ்சுட்டாங்க. எத்தனை ஆண்டுகள் தடை செஞ்சுருக்காங்க? 4 ஆண்டுகள் தடை செஞ்சுருக்காங்க. எந்த மருந்து அவங்க எடுத்திருக்காங்க? ஆக்சன் ட்ரோலோன் அப்படிங்கிற மருந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது 2024 டிசம்பர் 15 இந்த வந்து நீக்கப்பட்டார், தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. நமக்கு இப்போ தான் செய்திகளில் வந்து இது நீக்கம் பண்ணியிருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. 2024 டிசம்பர் 15 அர்ச்சனா ஜாதவ் வந்து நீக்கப்பட்டுட்டாங்க. இந்த தகுதி நீக்கப்பட்டிருக்கும் காலம் முழுவதிலையும் இந்த 4 ஆண்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணணும்னா அவங்களோட அனைத்து மெடல்ஸு, அவார்ட்ஸு, பாயிண்ட்ஸு, ப்ரைஸஸ்ஸு அண்டு மணி எல்லாத்தையுமே வந்து திருப்பி கொடுக்கணும்னு ஒரு இதையும் சொல்லிட்டாங்க, ரூல்ஸும் போட்டுட்டாங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஊக்க மருந்து எடுத்துக்கிட்டதுனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத. இவங்க வந்து இந்திய ஓட்டப்பந்தய வீராங்கனை அர்ச்சனா ஜாதவ்னு தெரிஞ்சுட்டோம். சும்மா அர்ச்சனா ஜாதவ் ஓட்டப்பந்தய வீராங்கனைங்கிறது நம்ம தெரிஞ்சு என்னங்க பண்ண போகிறோம்? எதனால் அவங்க தடை செய்யப்பட்டாங்க அப்படிங்கும்போது தாங்க நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 2025ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கபடி போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது? சரி, நமக்கு முதல்ல இது எப்போ தொடங்கப்பட்டது உலகக்கோப்பை கபடி போட்டி அப்படின்னா 2004 தொடங்கப்பட்டது. இந்தியாவில் தான் நடத்தினாங்க. 2025ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கபடி போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளதுன்னா இங்கிலாந்து தான் அதோட ஆன்சர். ஸோ நமக்கு அதோட விவரம் என்னன்னு பார்க்கும்போது
நமக்கு முதல் கபடி உலகக்கோப்பை போட்டி வந்து 2004ஆம் ஆண்டில் இந்தியாவில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இந்தியா தான் அதை வின்னும் பண்ணியிருக்காங்க. அதுங்கிறது அது ஒரு சந்தோஷமான விஷயம். முதல்ல தொடங்கும் போதே நாம் அதை வின் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் தான் அது தொடங்கிச்சு. ஸோ இது ஒரு தகவலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நடக்க போகிறது எங்கே அப்படின்னா இங்கிலாந்தில் துவங்க போகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்னென்னா, இந்த போட்டி முதலாக ஆசியாவுக்கு அப்பாற்பட்ட மண்ணில் நடக்குது. ஆசிய நாடுனா நம்ம இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ஜப்பான், இதெல்லாம் வந்து இன்னும் சில நாடுகள், இதெல்லாம் வந்து நம்ம ஆசியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நாட்டில் நடக்காமல் ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா ஆசியாவுக்கு அப்பாற்பட்ட மண்ணில் நடக்குது. அதுதான் இங்கிலாந்து அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கபடி போட்டி இந்த டைம் வந்து எங்கே நடக்க போகுது, 2025ஆம் ஆண்டுக்கான உலக கபடி போட்டி வந்து இங்கிலாந்தில் நடக்க போகுது. இது நமக்கு வந்து இந்தியாவும் இட்டாலி தான் ஃபஸ்ட்டு மேட்ச் அட்டன் பண்ண போகிறாங்க. ஒரு 10 டீம்ஸ் வந்து இதில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ முதல் கபடி உலக போட்டி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, 2004 நமக்கு வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி நமக்கு 2019ஆம் ஆண்டில் மலேசியாவில் நடந்துச்சு. அங்கே இந்தியா சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு இரண்டுலேயுமே வெற்றி பெற்று 2 பதக்கங்களையும் வென்றிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்த விஷயம் 2025ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கபடி எந்த நாடு நடத்த உள்ளது, இங்கிலாந்து. நம்ம முதல் உலகக்கோப்பை எங்கே நடந்தது, எத்தனாம் ஆண்டு தொடங்கினது எல்லாம் பார்த்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக மறுசுழற்சி தினம், வேர்ல்டு ரீசைக்ளிங் டே. இப்போ தான் வந்து அந்த பசுமை கழிவுகள் நம்ம பார்த்துருப்போம். தெலுங்கானாவில் இந்தூரில் இந்தியாவின் முதல் பசுமை கழிவுகள் செயலாக்க நிலை எங்கு தொடங்கப்பட்டது, இந்தூர்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் ரீசைக்ளிங். மக்கும் குப்பையை தூக்கி ரீசைக்ளிங் பண்ணுறது தான் நாம் பார்த்த விஷயம். ஸோ சர்வதேச உலக மறுசுழற்சி தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறதுனா மார்ச் 18ஆம் தேதி கொண்டாடப்படுது. இது மறுசுழற்சி சம்மந்தமான விஷயந்தாங்க. மறுசுழற்சின்னா மார்ச் 18ஆம் தேதி வருஷம் மார்ச் 18ஆம் தேதி உலகெங்கும் கொண்டாடப்படுது. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீசைக்ளிங் அண்ட் ரீயூஸ் பற்றின விழிப்புணர்வு. நம்ம போடுற குப்பையை வந்து அதை மக்கிற குப்பையை தூக்கி ரீசைக்ளிங் பண்ணி மறுபடியும் விவசாயிகளுக்கு கொடுக்குறோன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக ஒரு விழிப்புணர்வுனால தான் இந்த உலக மறுசுழற்சி தினம், வேர்ல்டு ரீசைக்ளிங் டே வந்து நம்மளோட மக்கிற குப்பையை ரீசைக்ளிங் பண்ணி விவசாயத்துக்கு உரமாக கொடுக்கறதுக்கான ஒரு விழிப்புணர்வுனால தான் நம்ம இந்த நாளை பார்க்குறோம். தீம் பார்க்கும்போது ரீசைக்ளிங் ஹீரோஸ். தீம் என்ன, ரீசைக்ளிங் ஹீரோஸ். அதுதான் வந்து இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அடுத்தது சர்வதேச மகிழ்ச்சி தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹாப்பினஸ் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் 20. இன்றைய நாளில் தாங்க கொண்டாடப்படுது. ஸோ நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதையே நம்ம மறந்துட்டோம். இப்போ என்ன சொல்கிறது, 4 பேர் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா 4 பேர் கூடி பேசி சிரிக்கிறத விட்டுட்டு எனி டைம் ஃபோனு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அப்படியே நம்ம ஃபோனோட கொஞ்சி கொடவரத்துக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற மனுஷனோட பேசி சிரிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஸோ அப்படி ஒரு மகிழ்ச்சி தினத்தையே நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் தான் இந்த நாள். ஸோ சர்வதேச மகிழ்ச்சி தினம் அப்படிங்கிறது எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டால் மார்ச் 20 கொண்டாடப்படுது. இதோட கருப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கேரிங் அண்ட் ஷேரிங். நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் வேணுங்க. நம்ம கேர் பண்ணிக்கிறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அவசியமாக ஒரு ஆள் தேவை. நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம பலமாகவே இருந்துட மாட்டோம். சில நேரத்தில் பலவீனமாகவும் இருப்போம். அப்போ வந்து நமக்கு கேர் பண்ணுறதுக்கும் நமக்கு ஷேரிங்னா நமக்கு ஒரு பொருள் ஷேர் பண்ணுறது இல்லைங்க, அன்பு, அக்கறை. ஒருத்தங்க முடியாமல் இருக்கும்போது அக்கறையாக போய் பேசணும். சரி, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொண்டு போய் மாத்திரை வாங்கி தள்ளி போட, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு போய் தள்ளி போட, அப்படி இல்லைங்க. கேர் பண்ணணும், அப்புறம் ஷேர் பண்ணணும், அன்பை ஷேர் பண்ணணும். அதுதான் இந்த மகிழ்ச்சி தினம் அப்படிங்கிறது. அன்பை ஷேர் பண்ணணும், அக்கறையை ஷேர் பண்ணணும்.
அதை தான் நம்ம இந்த மார்ச் 20ஆம் தேதி அனுசரிக்கிறதுக்கான ஒரு நாள். ஸோ நம்ம வந்து ஏனோ தானான்னு இல்லாமல் ஒருவருக்கொருவர் அன்பும் அக்கறையும் பகிர்ந்து கொண்டு மற்றவர்களோட நலனில் மகிழ்ச்சிக்கு மற்றவர்களோட சிரிக்க வச்சு நம்ம சந்தோஷப்படணுங்க. அதுதான் மொத்தமாக சொல்ல வர விஷயம். சிரிக்க வச்சு சந்தோஷப்படணும். ஏன்னா அவங்க பலவீனமாக இருக்கிற நேரத்தில் நம்ம அக்கறையாக பேசுகிறதும் அனுசரணையாக அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதும் வந்து அவ்வளோ பெரிய அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும். ஸோ நமக்கு வில் பவர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் கைவிட்டக்கூடாது. ஸோ கேரிங் அண்ட் ஷேரிங் ரொம்ப முக்கியம். கேரிங் அண்ட் ஷேரிங்னா பொருளுக்காக நான் சொல்ல வரல, அன்பும் அக்கறையும் நான் சொல்கிறேன். ஸோ சர்வதேச மகிழ்ச்சி தினம் நமக்கு ஆண்டுதோறும் மார்ச் 20ஆம் தேதி கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு அதுக்கான கருப்பொருள் பார்க்கும்போது கேரிங் அண்ட் ஷேரிங். அப்புறம் உலக ஸ்பேரோ தினம். உலக ஸ்பேரோ தினம் அப்படின்னா குருவியில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தான். அது பார்க்கும்போது ஸ்பேரோ பறவைகளோட அளவு குறைவாகி வரும் நிலையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, அவற்றை பாதுகாக்கும் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸ்பேரோ பறவைகள் அப்படின்னு நான் சொல்லும்போது நமக்கு ஈஸியாக எப்படி புரியல அப்படின்னா, நமக்கு எந்திரன் டூனில் அக்ஷய்குமார் ஏன் வந்து வில்லனாக மாறினார்னு ஒரு கதையே சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த பறவைகள் நமக்கு வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லி அந்த பறவைகளோட முக்கியத்துவம் சொல்லியிருப்பார். நமக்கு வந்து காலப்போக்கில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு நம்ம இந்த விலங்குகளோட அந்த பறவைகளோட இதெல்லாம் வந்து இனங்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் அந்த பறவைகள் நமக்கு எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நமக்கு வந்து அந்த படத்தில் அவர் தெளிவாகவே சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயம் வந்து அதுதான். அப்படி நம்ம சொல்லும்போது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் வந்து எந்திரன் 2ல் அக்ஷய்குமார் ஏன் வில்லனாக மாறினார்னுலாம் சொல்ல வேண்டியதாக போச்சு. பறவைகளோட முக்கியத்துவத்தை சொல்கிறது தான். நமக்கு டெக்னாலஜினால் அதிகளவான டெக்னாலஜி இப்போ 5Gயில் போய் நம்ம நிற்கிறோம். 5Gயோட விட்டுருவோமா? கண்டிப்பாக முடியாது. 2G வந்தது தெரியல, அதோட ஊழல் போனது தெரியல. அதுங்காட்டி நம்ம வந்து 5Gயில் வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ இது இன்னும் அடுத்தடுத்து போயிட்டே தான் நம்ம இருப்போம். ஸோ அதனால் எந்த அளவுக்கு பறவைகள் அளவு குறையுது அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு சொல்கிற நாள் தான் பார்த்திங்கன்னா உலக ஸ்பேரோ தினம். அதாவது தீம் பார்க்கும்போது எ ட்ரிபியூட் டு நேச்சர் டீனி மெசேஞ்சர் அப்படின்னு, இயற்கையின் சிறிய தூதர்களுக்கும் மரியாதை செலுத்துறது. மனுஷங்களுக்கு மட்டும் மரியாதை செய்கிறது இல்லைங்க, சிறிய தூதர்கள் அப்படின்னா இந்த மாதிரி உயிரினங்களுக்கும் நம்ம மரியாதை செலுத்துறது தான் உலக ஸ்பேரோ தினம். ஸோ இந்த உயிரினங்களையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கான ஒரு விழிப்புணர்வுனால தான் இன்றைக்கி. ஸோ உலக ஸ்பேரோ தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி கொண்டாடப்படுது. அடுத்தது போயிடுவோம். இப்போ நம்ம வந்து விவசாயத்தோட நம்ம வந்து பட்ஜெட் போட்டிருந்தோம், தமிழக பட்ஜெட்டும் போட்டிருந்தோம், வேளாண்மை பட்ஜெட்டும் போட்டிருந்தோம். ஸோ ரெண்டுமே பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நமக்கு தகவல்கள் புரியும், அந்த பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதனோட கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டின் மொத்த பொருளாதாரத்தில் விவசாயத்தோட பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை லட்சம் கோடி வந்து விவசாயம் மூலயமா நமக்கு பொருளாதாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ விவசாயம் வந்து 5வது துறையாக இருக்குது நமக்கு தமிழ்நாட்டில். எந்த துறை மூலயமா அதிகளவு பொருளாதாரம் ஈட்டுது அப்படின்னா நமக்கு விவசாயம் வந்து 5வது துறை மிகப்பெரிய துறையாக இருக்குது. இதில் பார்க்கும்போது நமக்கு 1.5 லட்சம் கோடி அதிலேருந்து வருமானம் கிடைக்குது, பங்களிப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கான தகவலோட நிறைவுக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்துட்ருக்க உறவுகள் அப்படியே லைக் பட்டன் தட்டிகிட்டே பாருங்கள். மறக்காமல் லைக் பட்டன் தட்டுங்க, அதுதான் என்னோடய எனர்ஜி. ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.